வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து டிரா டூல்ஸ்ல இருக்கிற எஸ்பி லைன், அப்புறம் வந்து எஸ்பி லைன் கர்வ், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ரே, அப்புறம் மல்டிபிள் பாயிண்ட்ஸ், அப்புறம் டிவைட் எப்படி பண்றது, அதே இதுல ஒரு ஒரு லைனை எப்படி வந்து மெஷர் பண்ணி நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுல எஸ்பி லைனோட கமெண்ட் வந்து ஃபைல் லைன்னு சொல்லுவாங்க. SPL நீங்க என்டர் பண்ணீங்கன்னா SP லைன் ஒரு கமெண்ட் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, பிட் மெத்தட் ஒன்னு இருக்கும், கர்வ் மெத்தட் ஒன்னு இருக்கும். ஸோ அதுதான் இவங்க வந்து செப்பரேட் இதா கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல மெத்தட் எம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலயே ஆப்ஷன் கேட்கும், பிட்டா சிவியான்னு கேட்கும், ஓகே, கர்வான்னு கேட்கும். நீங்க பிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்ம இந்த டயலாக் பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இதையே வச்சு பிட்டை வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். அப்புறம் இல்ல நீங்க டைரக்டா இங்க வரலாம இங்கேயும் நீங்க வந்து செலக்ட் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிட்டு கொடுத்தே நான் வரைகிறேன், எஃப் கொடுத்தே ஃபர்ஸ்ட் வரைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்கு, என்டர் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கர்வ் நம்ம எங்கெங்கெல்லாம் டச் பண்றோமோ, நம்ம என்ன ஹைட்டு கொடுக்குறோமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே நம்மளால என்டர் பண்ணி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம முடிக்க போறோம் அப்படின்னா நீங்க என்டர் பண்ணிட்டு லாஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து எஸ்பி லைன் ஃபிட். ஸோ இப்படிதான் நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து இதுலயே சிவி இருக்கு இல்லையா, எஸ்பி லைன் சிவி, இது வந்து கர்வ். ஸோ நான் இதையும் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நான் ஹைட் பண்றேன் அப்படின்னா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வெர்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கர்வ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுலயும் உங்களால வரைய முடியும், பட் அந்த வெர்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கர்வ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் இந்த கர்வ். ஓகேவா, எஸ்பி லைன் சிவி வந்து ஸோ உங்களுக்குள்ள இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா, ஸோ இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்கு. ஸோ இதை வந்து எக்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் லைனுக்கு இதுக்கு கமெண்ட் வந்து XL. ஓகே, கமெண்ட் வந்து XL என்டர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் லைன் வந்துடும். இதுதான் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு இப்போ ஹரிசாண்டலா வேணும்னா H கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைன்ஸ் வந்து ஹரிசாண்டலா நீங்க எத்தனை லைன்னாலும் நீங்க டிரா பண்ணிக்க முடியும் உங்களால. அதே இது XL என்டர் பண்ணி B கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைன் வந்து வெர்டிகலா வரும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இது மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஓகேவா, ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து XL. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நான் திருப்பி ஒரு தடவை பண்றேன், நல்லா பாருங்க. XL கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா வெர்டிகலான்னு கேட்கும். ஸோ நீங்க ஹரிசாண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இந்த லைனோட எண்ட் வந்து உங்களால பார்க்க முடியாது, இது வந்து இன்ஃபினைட் லைனு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வெர்டிகலா வரையணும் அப்படின்னா XL என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பண்றேன், XL என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் கேட்கும். ஸோ வெர்டிகல் வேணும்னா V கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகல் லைன் செலக்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இதை நான் அழிச்சிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது ரே. ஓகே, ஸோ ரே வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அந்த பாயிண்ட வச்சு நம்மளால அதே பாயிண்ட்ல இருந்து மல்டிபிளான லைன்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் இந்த ஒரே பாயிண்ட் தான், இதுல இருந்து எல்லாமே நம்ம டிஃபரெண்ட் வேரியஸ் லைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பேரு ரே. ஓகே, ஸோ இதுவும் வந்து சில டைம்ல நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது நீங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னா இதோட ஷார்ட்கட் வந்து DD கொடுத்தீங்க அப்படின்னா DD டைப். ஓகே, ஸோ இதுல வந்து DD டைப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்டுக்கு நீங்க எப்படி வந்து செலக்ட் பண்ண போறீங்க, உங்க பாயிண்ட் வந்து எப்படி மென்ஷன் பண்ண போறீங்க. இப்போ நான் வந்து X இதை மாதிரி மென்ஷன் பண்றேன். ஸோ இதை நீங்க இப்போ நான் அதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வச்சு இப்போ நான் வந்து
கிளிக் பண்ண போறேன் பார்த்தீங்களா. ஸோ உங்களால இப்படி வந்து மார்க் பண்ண முடியும். உங்களால மல்டிபிள் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம புள்ளி வச்சுட்டு கோடு போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதை மாதிரி கூட நீங்க மார்க் பண்ணிட்டு உங்களால வரைஞ்சிக்க முடியும். ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்றதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இது பேரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு டூல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவைட். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1000 mm நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ 1000 என்டர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 1000 mm. ஓகேவா. ஸோ இதை நான் டிஎல்ஐ கொடுத்து காட்டுறேன். 1000 mm இருக்கு இல்லையா. 1000 mm நம்ம வரைஞ்சிட்டோம். இது உங்களுக்கு விசிபிளா இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து டெக்ஸ்ட் ஹைட் வரும். அப்படின்னு கீழே வந்தீங்க அப்படின்னா லைன்ஸ் அண்ட் ஆரோஸ் இதுல வந்து டெக்ஸ்ட் ஹைட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஹைட்டை வந்து நான் ஒரு 25 கொடுக்குறேன். ஸோ நமக்கு விசிபிளா இருக்கிறதுக்காக கொடுக்குறேன். இது வந்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்லயும் போய் மாற்றலாம். அதை வர்ற கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து 1000 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்றதுக்கு கமாண்ட் வந்து டிஐடி. ஓகே, ஸோ டிவைட் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ டிவைட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் த ஆப்ஜெக்ட் கமாண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ எத்தனை செக்மெண்டா வேணும்னு கேக்குது. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 செக்மெண்டா பிரிக்கிறேன். ஓகே, 5 செக்மெண்டா பிரிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ 5 செக்மெண்ட். ஓகேவா. ஸோ அப்போ 4 பாயிண்ட் வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சிடும். ஓகேவா. எக்ஸாக்டா இதோட இது டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களால வந்து உங்களுக்கு நீங்க எங்கெங்க மார்க் பண்ணணுமோ இதே மாதிரி நீங்க டிவைட் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த நம்ம பாயிண்ட் வந்து ஏன் மார்க் பண்ணோம் அப்படின்னா அப்பதான் வந்து நமக்கு விசிபிளா தெரியும். அப்படி இல்லைன்னா டாட்டா லைனுக்குள்ளேயே இருக்கும், நம்மளால விசிபிளா தெரியாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து டிடி டைப்ல போயிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸோட டைப்பை மாத்துறோம். சரியா. ஸோ எப்படி மென்ஷன் பண்றதுன்னா நீங்க இந்த இதை மாதிரி புள்ளி மாதிரியே இருக்கும், நம்மளால அது விசிபிளா தெரியாது, லைனுக்குள்ள மிங்கிளாகி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து வந்து மெஷர் பண்ணி எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் பண்றேன். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெஷரை செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர் இதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 250 லென்த் ஆஃப் ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவா பிரியணும்னு சொல்லி கேக்குது. ஸோ 250 கொடுக்குறேன். ஸோ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 250 500 750 1000. ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து மெஷர் பண்ணியும் நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.